மேனேஜர், அந்த டாக்குமெண்ட் இருக்குல்ல, நாளைக்கு சைன் பண்ண வேண்டியது, அது உடனே நீங்க எனக்கு அனுப்பி வைங்க. இல்ல எனக்கு இன்னொன்னு வேணும். புரிஞ்சுதா? உடனே சைன் பண்ணணும். என்ன நந்தினி, கொஞ்சம் கவனமா இருந்திருக்க வேண்டாமா? சாரிம்மா, என் மேலதான் தப்பு. அப்புறம் என்ன, எங்க அம்மா மேலையா தப்பு? இல்லம்மா, ஏன் தப்புன்னு தான் சொல்றேன். அப்படியே உன்னோட தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டா நீ பெரிய தியாகி ஆகிட மாட்ட, புரியுதா? ஏய் சும்மாரு, எதுக்கு அவளை கத்துற? அவ தெரியாம தானே செஞ்சா. நீ போ நந்தினி. அக்கா எப்படி? எப்படி? சூப்பர்க்கா, இது கூட நல்லாதான் இருக்கு. சூப்பர். நீ அவளை உள்குத்தா குத்து, நான் அவளை வெளிக்குத்தா குத்துறேன். மொத்தத்துல அவ அடி வாங்கியே சாகட்டும், அதான் வேணும். இதுக்கு மேலயும் அவ அம்மா கிட்ட வந்து சொல்லுவாங்கற? வாய்ப்பே இல்ல. அம்மா பக்கத்துல போனாலே இவ பொசுங்கி சாம்பல் ஆயிடுவா. அம்மா, நான் தான் சொன்னல, பாத்தியா? சுந்தரவல்லி அம்மா எப்போ எப்போன்னு காத்துக்கிட்டு இருக்காப்புல. நல்ல வேலைக்கு அன்னைக்கு மூஞ்சில் காப்பி ஊற்றுன மாதிரி இன்னைக்கு ஊற்றலை. நீ சும்மா போனால பிரச்சனை ஒன்று தேடி வருது. சரி விடு, அதை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத. எனக்கு நம்ம தாயே, உனக்கு மட்டுமே பிரச்சனை துரத்து வருது, என்னன்னு தெரியல. அதைத்தானே நானும் சொல்றேன். எனக்கும் இந்த வீட்டுக்கும் கொஞ்சம் கூட ஒத்து வரல. தினம் பிரச்சனை தான். ஏத்தா, நீ ஆவுன்னு பழைய பஞ்சாங்கத்தை பாடாத. ஊருக்கு போறேன், கீருக்கு போறேன்ட்டு அதெல்லாம் சரியாயிரும். சின்னையா பெரிய சப்போர்ட் ஆகும்போது உனக்கு என்ன பிரச்சனை? அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கதாயே. ஏத்தா, என்ன இந்த வீட்டை அப்படி சுத்தி பாக்குற? என்னமோ புதுசா பாக்குற மாதிரி. இல்லண்ணே, நான்லாம் பிறந்ததுல இருந்து இவ்ளோ பெரிய பங்களா வீட்டை கண்ணால கூட பார்த்தது இல்ல. எங்க ஊர்ல இவ்ளோ பெரிய வீடெல்லாம் கிடையவே கிடையாது. பாத்தியா, இவ்வளவு பெரிய வீட்டுக்கு நீ தான் சொந்தக்காரி. சும்மா இருங்கண்ணே, நான் சொல்ல வர்றது என்ன, நீங்க என்ன சொல்றீங்க? சரி, நீ என்னதான் சொல்ல வரேன்னு சொல்லு. குளத்துல பிறந்த மீன் வனத்துல வாழ ஆசைப்படக்கூடாதும்பாங்க. எனக்கு அந்த ஆசையும் இல்ல, இந்த காட்டுக்குள்ள இருக்க விருப்பமும் இல்ல. நீ இப்படியே பேசிக்கிட்டு தெரியும். ஊர்ல இருக்கிற பொம்பளைங்களாம் இவ்வளவு பெரிய வீட்டுல வாழ முடியலன்னு சொல்லி ஆசைப்பட்டுக்கிட்டு கிடக்குறாங்க. நீ என்னமோ இங்க வாழ மாட்டேன், கீழே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. இருங்க, நான் வரேன். ஏம்மா ஏம்மா, எங்கம்மா போற? இப்பதானம்மா சத்தம் போட்டாங்க. அக்கா, அங்க பாரு. பாத்தியா அந்த தென்னை மட்டை என்ன பண்றான்னு? அம்மா அம்மா, ஒரு நிமிஷமா. ஏண்டி, என்னடி பண்றா இவ? கார் குறுக்க போய் நிக்கிறா. என்ன பண்ண போறா இவ? அம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்மா. அம்மா 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 அம்மா, யாரடி இவ? எதுக்கு இவ முன்னாடி வந்து நிக்கிறா? விளங்காதவ. காலையில டாக்குமெண்ட் முழுக்க காஃபியை கொட்டினா, இப்ப வெளியில போகும்போது முன்னாடி வந்து நிக்கிறா. போற காரியம் விளங்குமா? இல்லம்மா, அது வந்து நான். ஏய், நிறுத்து முதல்ல. அம்மா ஆபீஸ் கிளம்புற நேரத்துல எதுக்கு குறுக்க போய் நிக்கிற? அறிவில்ல உனக்கு? ஏய் அம்மா, எனக்கு வர கோவத்துக்கு முதல்ல போய் தண்ணி கொண்டு வா போ. தண்ணி கொண்டு வா போ. இந்த மூஞ்சில முழிச்சிட்டு போனா விளங்குற மாதிரி. ரிலாக்ஸா இருங்கம்மா கொஞ்சம். நிக்கிறா பாரு. ச்சே, இன்னைக்கு விடிஞ்சதுல இருந்து எல்லாம் தப்பா நடக்குது. கண்ட தரித்திரத்தெல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டு விட்டுட்டு ஏன் உயிரை வாங்குறாங்க? சுரேகா அக்கா வா. இதோ வந்துட்டேன். இந்தாங்கம்மா. இங்க பாரு, இன்னைக்கு விடிஞ்சதுல இருந்து எதுவுமே சரியில்லை. முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு அவளை என் மூஞ்சில முழிக்க வேணான்னு சொல்லு. முன்னாடி கூட அவ வரக்கூடாது. சொல்றாங்கல்ல, போய் முன்னாடி நின்னு மூஞ்ச காட்டிட்டு இருக்காத. தள்ளி நில்லு. அம்மா,
நந்தினி, ஏன் நந்தினி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? இல்லம்மா, என்ன ஊருக்கு அனுப்பி விடுங்கன்னு அம்மா கிட்ட கேட்கலான்னு தான் வந்தேன். அதான் அப்பவே நான் சொன்னேன்ல, இதெல்லாம் போய் கேட்காத, அம்மா டென்ஷன் ஆவாங்கன்னு. உனக்கு புரியலையா? பேசாம இரு. இங்க பாரு, இனிமே உனக்கு என்னனாலும் என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு இருக்கேன், சரியா? அதே மாதிரி அம்மா தெளிவாவும் சொல்லிட்டாங்க, அவங்க மூஞ்சில முழிக்கவே கூடாதுன்னு. அதனால இனிமே தேவையில்லாம அம்மாவை டென்ஷன் பண்ணாம வேலையை பார்த்தமா ஒதுங்கி இருந்தமான்னு இருந்துக்க. ஆ? போ. அண்ணா அண்ணா இருங்கண்ணே. என்னம்மா? அண்ணா எங்கண்ணே கிளம்பிட்டீங்க? அதுவா, காய்கறி வாங்க போறேன். அதை என்கிட்ட கொடுங்கண்ணே, நான் போய் வாங்கிட்டு வரேன். ஏத்தா, ஊருக்கு வேற நீ புதுசு, எந்த தெக்கும் தெரியாது திசையும் தெரியாது, நீ எங்க போய் எதை வாங்குவா? அது ஒரு விஷயமாண்ணே. தெருமுக்குல ஒரு தள்ளு வண்டியில காய்கறி வித்துட்டு இருப்பாங்க, நான் பாத்திருக்கேனே. அது இல்லதான். அங்க இல்லனா வேற எங்க இருக்குன்னு கேட்க போறேன். ஏத்தா, உனக்கு எதுக்கு சிரமம்? அண்ணன் நான் போய் வாங்கிட்டு வரேன், இரு. அண்ணே, எனக்கு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்து முடியல அண்ணே. மனசெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. வெளில போயிட்டு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், அதான் கேட்டேன். ஆஹா, அப்படி சொல்லாத ஐயே. சரி தாய், வா 2 பேரும் போலாம். அண்ணே, அத்தா, இதுக்கு எதுக்குண்ணே 2 பேரு? நீங்க இருக்கிற மத்த வேலையெல்லாம் பாருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். ஒன்னும் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் பத்திரமா வந்துருவேன். சரிதா, இதுல காய்கறி என்னென்ன வாங்கணும்னு லிஸ்ட்லாம் வச்சிருக்கேன், பார்த்து எல்லாத்தையும் மறந்துடாம வாங்கிட்டு வந்துரு. சரிண்ணே. இந்தா, பத்திரமா போதாயி, மறந்துடாம வாங்கிட்டு வந்துரு எல்லாத்தையும். சரிண்ணே. கல்யாணம், ஐயா. குட் மார்னிங். என்ன வணக்கம் ஐயா. வேலையா? சரி, நந்தினி எங்க சமையலா? இல்லையா, இப்பதான் வெளியே போயிருக்காப்ல.